போய் கைமாற்று வாங்கி கொடுக்குறீங்களா? அதை மாத்துங்க. உண்மைதானே? நான் உண்மையான பேசுறேன். ஆகவே சங்கத்தை மூலமாக தகவலை தருகிற சங்கம். நான் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு டெல்லியிலே நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. நான் பொதுச் செயலாளர் தலைமை நிர்வாகிகளோடு அவர் சந்தித்த பொழுது நாம் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அமர வைத்து பேசினாங்க. அப்போ அதிகாரி உள்ளே வந்து அம்மா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவரோடு நான் நிறைய பேச வேண்டும் என்று சொல்லி அவங்களை வெளியே அனுப்பிச்சுட்டு 22 நிமிஷம் நம்ம பேசினாங்க. 22 நிமிடம். நான் சொன்னதெல்லாம் உண்மை. அதாவது நம்ம எப்படி அந்த அம்மாட்ட சொல்றோம்னா அனுபவிச்சு சொல்றோம். நான் படிச்சுட்டு வரல, கல்லூரிக்கு போய் பட்டம் வாங்கி கொண்டு வரவில்லை. நான் படிப்பு என்பது படிப்படியாக கஷ்டப்பட்டு சிரமங்களை எடுத்து சுமந்து என் வணிகத்தை நான் எப்படி பாதுகாப்பாக நடத்துகிறேன் என்று அனுபவிச்சு சொன்னேன். அதை ரசிச்சு கேட்டாங்க. ஒரு அறிக்கை விடுகிறேன் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அந்த அம்மா நான் அடுத்த நாள் ஊடகத்திலே வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு வணிகர்களை அச்சுறுத்தாதீர்கள், கடுமையான நடவடிக்கை என்று கடுமையான அவதாரத்தை வசூலிக்க கூடாது என்று சொன்னார். அதே போன்று வர்த்தகத்துறை அமைச்சர் BS கோயலை சந்திச்சோம். சந்திக்கின்ற பொழுது ஒரு உதாரணங்களை சொன்ன, ஐயா ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. எங்களுடைய சாமானிய வணிகர்களை துடைத்து எறிவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி கார்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக டிமார்ட் போன்ற நிறுவனங்கள், இன்று மாவட்டத்திற்கு ஒன்று என்று தொடங்கப்பட்ட நிறுவனம் இப்ப நகராட்சி ஒன்றியம் என்று அனைத்து பகுதி உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். ஆகவே இதனால் தமிழகத்திலே 10 லட்சம் வணிகர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே காணாமல் போவது அறிகின்றாய் என்று அவனை கேட்டேன். ஆனால் அடுத்த நாள் அவர் ஊடகத்திலே ஒரு செய்தியை வெளியிடுகிறார். இது இ-காமர்ஸ் முறையிலே இந்தியா முழுவதும் 10 கோடி வணிகர்கள் காணாமல் போவார்கள் என்ற செய்தியை மத்திய அரசு, மத்திய அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர் புள்ளிவிவரம் தருகிறார். இதையெல்லாம் கேள்வி கேட்டால் இங்கு நகைக்கடை 24 மணி நேரமும் தொழில் செய்கின்ற துறை ஆன்லைன் வர்த்தகத்துறை செய்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்ககிட்ட. மே 5 மாநாடு ஒரு அடையாளத்தை எப்படி நம்ம உணர்த்துவது? அதாவது எல்லாரும் காலையில் எப்படி கடை திறக்கிறீங்க? காலை திறக்கக்கூடிய கடையை 12 மணிக்கு மேல தருங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல நீங்க புறப்பட்டு மாநாட்டுக்கு வாங்க, மற்றவங்க எல்லாம் கடை இருக்கட்டும். தப்பு. இந்த நிலையை நீங்கள் எடுத்தால் காலை ஊடக செய்தியில் என்ன செய்தி வரும்? டிவியில தலைப்பு செய்தியில் என்ன வரும்? மே 5 இந்தியா எல்லா நாடும் மாநிலமும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் இன்று வணிக தினம். தமிழகம் முழுவதும் கடைகள் விடுமுறை விட்டு மாநாட்டை நோக்கி வணிகர்கள் பயணமாகின்றார்கள். புதுக்கோட்டையிலே சாகுல் தலைமையிலே GST சாலையிலே 57 ஏக்கர் இடப்பரப்பளவில் அந்த மாநாட்டு பணி தொடங்கி இருக்கிறது.